இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டாப் நியூஸாக போயிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மேன் என்பவர் பார்த்தீங்கன்னா யார் தெரியுமா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு யூடியூபர் வந்து ட்ரோல் பண்ணி விட்டால் ஒரு நல்ல வியூஸ் போகும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அவர் வீடியோ போட்டிருக்காரு. எல்லா யூடியூபர்ஸும் பற்றி போடுவார், யாரும் கண்டுக்கல. ஆனால் இன்ஃபார்ம் வியூ பார்த்தீங்கன்னா அவர் பற்றி வீடியோ ஒன்று பண்ணி போட்டிருக்காரு. பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் வியூ பார்த்தீங்கன்னா அது ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருப்பார். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரியாணி மேன் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிப்பார். இன்ஃபார்ம் வியூ பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக வார்த்தைலாம் இன்ஃபார்ம் வியூ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. அது பார்த்து இவர் பார்த்தீங்கன்னா 3 ரிப்ளை வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு போட்டு வீடியோ கட் பண்ணிட்டார். சரி, ஓகே, பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினச்சாங்க. இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா டெய்லர் கான் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஸ்டாவில் ஃபேமஸான ஆளுங்க டெய்லர் கான் ஒரு சில கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணார், டெய்லர் வீடியோ போகிறது வந்து சரியில்லை, அவங்க வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, அவங்க வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது 18+ போடுறாங்க, அதனால தான் வியூஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு. இது டெய்லர் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துட்டாங்க. கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கைது பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஹாய் மை டியர் விஜய் ஸ்குவாட். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு வர்றாரு. அவர் ஒரு கிரியேட்டர் தான், வளர்ந்த ஒரு யூடியூபர் தான். அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ட்ரோல் பண்ணி போட்டுருப்பாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஃபார்ம் வியூ பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டாரு. இன்ஃபார்ம் வியூ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாக்குவாதம் பண்ணுற இதில் பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துட்டாரு அவருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தா செம இன்ஃபார்ம் வியூ போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா செம ரீச் ஆயிடுச்சு. இது பேசும்போதில் மாறிச்சு. இன்ஃபார்ம் வியூ போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா செம ரீச். 1.5 லட்சம் இது 17 லட்சம் மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தோன்னா யார் இந்த பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சர்ச் பண்ணி பிரியாணி மேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது கை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா கமெண்ட் பார்த்தீங்கன்னா கை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா ஒரு மனசோகம்னா நம்ம வீடியோ இப்படி போட்டிருக்கோம், இப்போ அவங்க பற்றி போட்டோன்னா அவர் ரிப்ளை வீடியோ போட்டோன்னா நம்மளுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கை ஊற்ற ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு. என்ன ஆயுதுன்னு பார்த்தீங்கன்னா அசிங்கமாக கமெண்டில் பார்த்தீங்கன்னா திட்டுறவங்க திட்டுருக்காங்க. அந்த மன அழுத்தம் அதை வச்சுருந்தாலும் சரி, நம்ம அப்படி தான் எல்லா வீடியோ வரும், நம்ம இது ஒரு வீடியோலாம் சொல்லிட்டு ஒரு கிரியேட்டர் இருந்தால் போயிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி போயிட்டே இருந்திருக்காரு. இன்ஃபார்ம் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி எப்படின்னா கேஸ் தரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு தான் இருக்கார். நம்ம கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதோடு தான் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா இவர் அம்மாட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சு, வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா டெய்லர் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நிறைய பேர் இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க. டெய்லர் நிறைய ஒரு கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி டெய்லர் இருக்காங்க அப்படின்னு யூடியூப் பார்த்து இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆளுங்க பார்த்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஜிஎஸ்டி மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி போட்டிருக்காரு. டெய்லருக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 18+ வீடியோ போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. ரொம்ப ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு மேன் எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்ஸ் பண்ணுறவரே பரவாயில்ல, அவங்க ஏதோ சொல்ல மாட்டாங்க, அவங்க ரிப்ளை வீடியோ போட்டு தப்பிச்சாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ண முடியும், இவங்க ரிப்ளை வீடியோலாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி அசிங்கம் தெரியும் ரிப்ளை வீடியோ போட மாட்டாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லருக்காக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போடல, எத்தனை கேஸே கொடுத்துருக்காங்க. பிரியாணி மேன் மேலே கேஸே கொடுத்துருக்காங்க. பிரியாணி மேன் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார். அதுவும் எப்போ தெரியுமா, மறுநாள் கைது செய்யப்பட்டார். அன்றைக்கி நைட்டு எல்லாமே 8 நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆள். அவர் பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதான் டெய்லருக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சமரிச்சு சமரிச்சு ஆயிடுச்சு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் பார்த்துருக்காங்க. 20 லட்சமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி மேலே தாக்கத்தை வந்துட்டாங்க. இவர் தான் ஸ்கேம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மேலே வந்துட்டாங்க. எல்லாருமே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரியே கை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பிரியாணி மேனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மன வச்சு ஆளாயிட்டார். அன்றைக்கி நைட்டு என்னாச்சு, அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா லைவ் வந்தார். நானும் அந்த லைவுக்கு போனேன். யாரா இவர் லைவ் போட்டிருக்காரு தொடர்ந்து அப்படின்னு லைவ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. எமோஷனல் டேமேஜ் பண்ணார். எப்படி தெரியுமா, எமோஷனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணார். லைவில் இருக்கும்போதே சொல்கிறேன், இது லைவில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணார். கால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்ன இல்லை, அது வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணார், அவர் எடுக்கல. இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு, எடுக்கல.
மூணாவது ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. என்னடா யாருமே எடுக்கல, ஒரு மன உடைச்சல், ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டார். எந்த ஃப்ரெண்டுமே கால் எடுக்கலையே, நம்ம பண்ண தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறான் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயமா எண்ணம் ஏற்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி வீடியோ போட ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவரு ரீச் நல்லா ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ரிப்ளை வீடியோ போடுறதுனால எல்லாமே திட்டி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் வீடியோ போடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லாவே இல்லை, நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும் ஆச்சு. பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பண்ண தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள மன அழுத்தம் ஏற்பட்டுச்சு. அன்னைக்கு நைட்டு அவர் லைவ் வந்தவர் தான். லைவில் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார் தெரியுமா? லைவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சாரு லைவ் 6 மணிக்கு ஆரம்பிச்சாரு. 6, 7, 8, 9 மணி வரையும் லைவ் பார்த்தீங்கன்னா வந்துட்டாரு. 6 மணி ஸ்டார்ட் பண்ண லைவ் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டே இருந்துச்சு. அவர் வீடியோ சொல்லிட்டு வந்தார், இந்த மாதிரி என் மேலே தான் தப்பு இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் என்னை சப்போர்ட் பண்ணல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கால் பண்ணால் கால் எடுக்கல, அந்தளவுக்கு நான் ஒரு ஆகிட்டேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் வீடியோ போட்டார். என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கால் எடுக்கல, யாரும் காலத்தான் இந்த மாதிரி தப்பு ஏமால் சொல்கிறாங்க, குறை ஏமால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோன் எடுக்கல. லைவில் பார்த்தீங்கன்னா நான் தூக்கு மாட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சச்சரிக்கோன பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டாரு. நான் தூக்கு மாட்டி போகிறேன், என்னால் முடியல, என் ஃப்ரெண்ட்ஸே என் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிப்ளை வீடியோ போடாது எல்லாமே கை ஊற்றுறாங்க. என்ன பண்ணுறது, எல்லா யூடியூபர்ஸும் எனக்கு இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபேனில் தூக்கு மாத்துக்கு போயிட்டாரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வீடியோ பேசும் போல மாறிச்சு. ஒரு யூடியூபர் பார்த்தீங்கன்னா லைவ்ல தூக்கு மாற்றி போகிறாருன்னா என்ன காரணம், அவருக்கு என்ன சுச்சுவேஷன் சொல்லிட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போயிட்டாங்க. இப்போ நியூஸில் பார்த்தீங்கன்னா அது கேஸ் கொடுத்துடலாம் பிரச்சனையே இல்லை. இவர் எதுக்கு தூக்கு மாட்டுக்கு போனார், எதனால் போனார் சொல்லிட்டு அது உறிஞ்சிப்பாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி பேச நான் பேசிகிட்டே இருப்பேன். அவர் எதனால் இது பண்ண பார்த்துட்டு தூக்கு மாட்டு போனார் நினச்சா ஃப்ரெண்ட்ஸால் தான் சொல்லணும் நான் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடிஎன் வந்தால் பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ போட்டிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா போட வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏடிடி ஆசம்பர் சொல்லி கமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் திட்டி பார்த்தீங்கன்னா உண்மை தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர் சாவர நிலைமை பார்த்தீங்கன்னா இட்டு போயிட்டாங்க. அவர் தூக்கு தொங்கும்போது பார்த்தீங்கன்னா தொங்கலை போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி லைவ் வந்தாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்தாங்க. அந்த லைவ் பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்மா கால் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க போல பார்த்தீங்கன்னா அவங்க தூக்கு மாட்டி போன லைவ் எங்கே பண்ணிருக்கா வீட்டில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அவர் அம்மா பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்தீங்கன்னா லைவ் டிஸ்டர்ப் பண்ணி லைவ்லேருந்து அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வச்சு லைவ் எப்படி போயிட்டு தான் இருந்துச்சு, லைவ் ஆன்லைன் தான் இருந்துச்சு. அவங்க படத்தில் பார்த்து தான் இருந்தாங்க, எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இருந்தாங்க வியூஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்குமா பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தா சம்மர் ரீச் ஆகி போயிட்டு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சம்மர் ரீச். நானும் ஒரு சில நேரத்தில் அதிர்ச்சி ஆகிட்டேன், லைவ் விட்டு நான் வந்துட்டேன், ஒரு சில நேரத்தில் பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம வியூஸ் போயிடுச்சு. எவ்வளோ வியூஸ் நம்ம போயிட்டு இருக்கு 8K 2 minutes 8K இப்படி போயிட்டே இருக்கு வியூஸ் பார்த்தீங்கன்னா. என்ன இருந்திருக்கு அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்குறேன். இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி தூக்குப்பாட்டி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரவாயில்ல பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடிஎன் வந்தால் போகிறோன்னே என்ன புரியுது. அப்புறம் தான் இவரார் பண்ணிட்டார வண்டி நைட்டு லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்கான விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போதான் அது புரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு எதனால் இந்த மாதிரி பண்ணார் அதுதான் புரியணும். ஃபஸ்ட்டு ரிப்ளை வீடியோ போட்டது யார், இன்ஃபான்ஸ் வியூ பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வியூஸ் போச்சு. நல்லா வியூஸ் பண்ணோடனே அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்டில் கை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யார் சேனலில் பேனி மேனன் சேனலில் பார்த்தீங்கன்னா கை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது அந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ரெண்டாவது பார்த்து யார் தெரியுமா, டெய்லர் அக்கா பார்த்தீங்கன்னா ஸ்கேம் பண்ணுறாங்க, 18+ வீடியோ போடுறாங்க, அவங்க வீடியோ போடுறது சரியில்லை, லைக் வசனம் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வீடியோ போடுறாரு. இவர் எதுக்கோசம் பண்ணாரு அந்த மாதிரி, இவரும் லைக் வாங்க தான் பண்ணாரு, அதுதான் உண்மை. இவரும் லைக் வாங்க தான் பண்ணாரு, அதுதான் உண்மை தானே. லைக் வாங்க பண்ணலாம், எதுக்கு அந்த வீடியோ போடுறாரு அவரு. பெரிய யூடியூபர்ஸ் ட்ரோல் பண்ணால் தான் நம்மளுக்கு அவங்க ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக்ட் ஆகி ஃபாலோவர்ஸ் அதிகமாகும், நம்மளுக்கு வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகி மானிட்டேஷன் அப்ளை ஆகும், காசு நிறைய வரும் சொல்லிட்டு இவர் பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை போய் முடிச்சுக்குது. அந்த விஷயம் கேட்டாவே ஒரு லைவ்ல எந்த யூடியூபருமே இந்த மாதிரி பண்ணதே இல்லை. இந்த மாதிரி லைவ்ல பார்த்தா எந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா லைவ்ல பார்த்தா தூக்கு மாறத்து போனதில்லை. இந்த யூடியூபர் பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லிட்டு போலீஸ் அவருக்கு பார்த்தீங்கன்னா விசாரணை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க யாருமே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ நானே கூட இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னா என்ன காரணம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லைனா நான் எப்படி வீடியோ பண்ணுவேன். அவங்க சப்போர்ட் பண்ணாச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ண முடியும். அவங்களால ஒரு நல்ல ஒரு
சக்ஸஸில் முடியும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஒரு பார் ஏற்பாடு பார்த்தீங்கன்னா அவர் இது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு தூண்டுதலாக பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. இது அவங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஒரு பண்ண விஷயம் தான். இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினச்சிருப்பாங்க இவன் என்ன பண்ண போகிறான், இவங்களாம் ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒருத்தர் இருக்கணும், இல்லைன்னா அவங்க ஒரு ஆள் மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்காணிச்சு அதை பார்த்தா எனக்கே பார்த்தீங்கன்னா ஆய வருது அவர் பண்ண பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் பண்ண தப்பு தான், ரிப்ளை வீடியோ போடுறது, ஸ்கேம் சொல்லி வீடியோ போடுறது, 80+ வீடியோ போடுறது தப்பு தான். அவர் எதுக்காசம் பண்ணார், எல்லா யூடியூபர்ஸும் பண்ணித்தான் இருக்காரு, எல்லா யூடியூபர்ஸுமே பண்ணாங்களா இல்லை. இந்த யூடியூபர்ஸ் இன்ஃபான் ஃபீம் பார்த்தீங்கன்னா டெய்லர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணாங்க. அதனால தான் மற்ற மன வளர்ச்சிக்கு ஆளாகி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தூக்கு மாடு தொலைஞ்சிருக்காரு. அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வியூஸ் போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சேனல் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுதான் இப்போ கேள்வி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா போயிட்டுருக்கு. எதுக்காக இப்படி பண்ணான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒரு வியூஸுக்காக தான். ஒரு வியூ ஒரு மக்கள், ஒரு வியூ பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷன் வச்சுக்கேன். அந்த வியூஸ் வசம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறாங்க ஒரு யூடியூபர், அது நானே கூட ஆகட்டும். ஆனால் அவ்வளோ நான் போக மாட்டேன். இப்போ உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன், உட்காந்து தான் பண்ணுவேன். ஆனால் இப்போ பழத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 300 அடி ஆயிரத்தில் போய் வீடியோ எடுக்க போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருப்பாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போய் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உயிரே போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் வீடியோ எடுக்க மாட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வியூஸ்னால் தான் ரிப்ளை வீடியோ போட்டிருப்போம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா வியூஸ்னால் தான் எல்லாம் ரிப்ளை வீடியோ போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காரு. போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க மட்டும் சொல்ல வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஏட்டு போடுற அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 10 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுச்சு. அந்த 10 லட்சம் பேர் கை ஊற்ற ஆரம்பிச்சாங்கன்னா என்ன நிலைமை யோசித்து பார்த்தீங்களா. லைவ் பார்த்தீங்கன்னா பாதி பேர் லைவ் போனாங்க. அந்த ஏட்டு அப்போ வீடியோ போடுறதுல பாதி பேர் பார்த்தீங்கன்னா லைவ் போனாங்க. அந்த லைவ் போனவங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த லைவ்ல என்ன ஆச்சுன்னு. அந்த ஒரு வியூஸுக்கோசம் எவ்வளோ கஷ்டப்பட்ட அவர். இப்போ இன்ஃபார்ம் வீடியோ பார்த்தா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அது எவ்வளோ ரெவன்யூ வந்துருக்கு தெரியுமா? 10K மேலே வந்திருக்கும் அவர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா. டெய்லருக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை வீடியோ போட முடியாது, ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா உமன் அந்த வீடியோ அவங்க பேசுகிற பேட்டர்ஸ் பேசுகிறேன்னு சொல்லிட்டுனா அவங்க பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி அவங்க ரிப்ளை வீடியோ போட முடியாது பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு மாறுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஆச்சு. இன்னைக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் யாருக்காக பண்ணார்? அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஒரு சப்ஸ்கிரைபருக்கோசம் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலாம் போவாங்க யூடியூபர்ஸ்னு இந்த வீடியோலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஆரம்பிக்காதீங்க யூடியூப் சேனலாம். இந்த ட்ரோல் பண்ண யூடியூப் சேனல் உங்களுக்கு ஒரு பர்சனலாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. நல்லா சக்ஸஸ் ஆவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கட்டும். யாரும் அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஒரு அடையாளத்தை எடுத்துன்னு நீங்கள் நாட்டுக்கு தெரிவிங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மற்றவங்க அடையாளம் எடுத்துட்டுனா வருங்காலத்தில் இப்போ புரியாது, நல்லா ரீச் ஆகிடும். வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் வருவாங்க. அவங்க ஃபேன்ஸில் அவங்கள ஃபோட்டோ எடுத்து போவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்காது. நீங்கள் ரெவன்யூ மொத்தம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் யூடியூப்ல ஒருத்தர் கால் வைக்கிறான்னு வச்சுன்னா நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு காசு வரதுக்கு மட்டும் தான் நான் யூடியூப்ல வந்தேன் அப்படின்னா நீங்கள் பரவாயில்ல எந்த வீடியோனா போடுங்க. ஆனால் நீங்கள் எனக்கு ஃபேஸ் காட்டி வீடியோ போடணும், எனக்கு ஃபேன்ஸ் வேணும், அட்டென்ஷன் பண்ணணும் ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபேஸ் காட்டி நல்லா உங்களுக்கோசம் பர்சனலாக ஒரு வீடியோ இது பண்ணி ட்ரெண்ட் பண்ணிங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுங்கள். எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் நான். பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா அவரு எல்லாமே வியூஸ் எடுத்துட்டாங்க. நானே இப்போ அந்த வியூஸ் வசம் தான் போட்டிருக்கேன். ஆமாம் கரெக்டாக நானே ஒரு வியூஸ் வசம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன். எல்லாருமே நியூஸ் சேனல் ஆகட்டும், இது ஒரு நியூஸே இல்லை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி அந்த வீடியோ பார்த்தா வியூஸ் வச்சு நல்லா காசு எடுக்கணும்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டிருக்காங்க. அது எப்படி சொன்னால் புரியாது யாருமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அந்த மாதிரி பண்ணிட்டார் பிரியாணி மேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் சேனலே தெரியாது. பார்த்தீங்கன்னா நான் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வீடியோ போனால் பிரியாணி மேன் வந்துச்சு. என்னடா இது யாரும் சொல்லிட்டு நான் தேர்னவர் மனுஷன் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இருந்திருக்கு. அவனும் ஹிஸ்ட்ரி கலர்னா கல்யாணம் போயிடலாம். ஐயோ சொல்லவே முடியல. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பேசும் பொருளாக மாறி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதே தெரியல. ஒரு வியூஸுக்கோசம் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தூக்கிட்டு கொலையாகிறது வரையும் போய் அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலில் போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாத, நானும் யூடியூப் சேனல் அமைப்பேன்னு சொல்லிட்டு என்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணி வச்சு அந்த மாதிரி பண்ணாதரா. பேன் கேஸ் பற்றி யாருன்னா முழுசாக தெரியலனா இந்த வீடியோ ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் விஜய் ஸ்காட், மறக்காமல் சப்போர்ட் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.